வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக வரவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரவீனோட கேப்டன்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிரவீனோட கேப்டன்சி உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் பயாஸ்டாக தாங்க இருக்குது. அவர் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து களவாணி கனி அப்படின்னு தான் சொல்லலாம். இனிமேல் காரக்குழம்பு கனி கிடையாது, களவாணித்தனம் தான் பண்ணுறாங்க. உள்ள வயலன்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் கனி நடந்துக்கிறாங்க. அந்த கனிக்கு தான் இவர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு, சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இதை வந்து பார்வதி திவாகர்லாம் கேட்கவும் செய்கிறாங்க. ஆனால் அதை ஒரு மழுப்பலாக ஒரு பதில் சொல்லி அந்த இடத்துலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கனி உட்காந்துட்டு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யா வந்து பார்வதி மட்டும் என்கிட்ட வந்திருந்தாள்னா அந்த டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா ஆக்டிவிட்டி ஏரியாவில், அதில் வந்து 2 பேரும் வந்து ஹேட் டாஸ்க். அதில் பார்த்தீங்கன்னா பார்வதி மட்டும் என் கையில் கிடச்சிருந்தாள்னா அன்னைக்கு சரியாக வாங்கியிருந்திருப்பா அப்படின்னு. அது ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க. ஏன்னா கெமியும் இவளும் தான் மோதுனாங்களே, ரம்யாவும் தான். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அரகண்ட்டாக 2 பேருமே பயங்கர, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால அந்த வயலண்ட் வந்து வெளியில் தெரியல. இது அதனால தான் இவ என்ன சொல்லியிருக்கா, அதுவும் கனிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு பார்வதி வந்திருந்தாங்கன்னா நல்லா பண்ணியிருந்திருப்ப அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது கனி வந்து இதை வந்து கெமிக்கிட்ட சொல்லும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அக்கான்றவங்க அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. ப்ளஸ் வந்து அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ஸு, நாளைக்கு இவங்களையும் அது மாதிரி பேச வரலாம். அப்போது இதை வந்து வயலண்ட்டை வந்து இந்த இடத்துல அவங்க கட் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணுறத பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட கனி வந்து உள்ளே ஏதாவது பேசும்போது கூட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலன்னா உடனே அவங்களுக்காக பரிந்து பேசுறது பிரவீன் வந்து அந்த இடத்துல அது செய்கிறாரு. அப்போது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு கேப்டன் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் வந்து சமமானவராக இருக்கணும். இவர் அப்படி இல்லை. அதே மாதிரி ஒரு கேப்டன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறாரு. இவர் போயிட்டு உள்ள வினோத் கிட்ட வந்து யாரெல்லாம் வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறத பார்க்க முடியுது. வாட்டர் மெலனும் பார்வதியும் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பேசுகிறாரு. அதில் வாட்டர் மெலனுக்கு தான் வந்து அதிக ஓட்டுகள் போடுவாங்க, அந்த பக்கம் வந்து எஃப்ஜேக்கு போடுவாங்க. ஆமாம், அதே மாதிரி கனி, சபரி, அப்புறம் வந்து ரம்யா, எஃப்ஜே, கலை எல்லாருமே வந்து வினோத் எல்லாருமே வந்து உள்ள ரூமில் அவங்க டீலக்ஸ் ரூமில் படுத்துக்கிட்டு அவங்க வந்து பார்வதியும் வாட்டர் மெலனையும் பற்றி பேசுகிறத பார்க்க முடியுது. கனி வந்து நீங்கள் இனிமேல் வந்து பார்வதி கூட பேசக்கூடாதுன்னு எஃப்ஜேக்கு ஆர்டர் போடுறத பார்க்க முடியுது. இது என்ன மாதிரியான ஒரு கேம் ஷோ? இதில் வந்து பர்சனலாக கொண்டு வர்றது கனி தான். ஆனால் அந்த கனியை என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பர்சனலாக பார்க்கக்கூடாது, இது கேமு. அம்மா நீ ஒன்று நல்லவளாக இரு இல்லை கெட்டவளாக இரு, நான் அது மாதிரிலாம் ஊரை ஏமாற்றி பிழைக்கிறது அது தப்பு. மற்றவங்களுக்கு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நீ என்ன பண்ணுறன்னு தெரியாமலா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு கேள்வி இருக்கு. நேற்று கூட ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நாங்கள் குரூப்பிசம் தான் பண்ணுவோம், குரூப்பாக தான் பண்ணுவோம், அப்படி நீங்கள் நினச்சா குரூப்னு வச்சுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்றாங்க. பிக் பாஸ் அதுக்காக தான் வந்து தனித்தனியாக பண்ணணும், தனி பர்ஃபார்மருக்கு தான் இண்டிவிஜுவலுக்கு தான் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதை கேட்கவே இல்லை, சட்டமே பண்ணலைன்னா இவங்கெல்லாம் எந்த வகையில் சேர்க்கறதுன்னு தெரியல. நீங்கள் எந்த வகையில் சேர்ப்பீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், ரம்யாவும் அதை சொல்கிறத பார்க்க முடியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கே நீ போயிட்டு ஏன் வெளியில் வந்து எதிராக பேசுகிற அப்படின்ற மாதிரி வினோத்தையும் கலையையும் கேட்குறாங்க. அது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் பாருங்க. எல்லாருமே இண்டிவிஜுவல் தனித்தனியாக ப்ளே பண்ணாமல் நீங்கள் பண்ணக்கூடாது, நீ இதை பண்ணு அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. இதை தான் திவாகரும் பாருவும் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து விஜய் சேதுபதி சார் காதில் விழுந்த மாதிரி தெரியல. பட் வந்து பிக் பாஸ் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் எப்போ என்ன ப்ளே பண்ணணுன்றது அவரோட இதே மாதிரி இவன் வந்து நம்ம திவாகர் வந்து என்ன சொல்லுவாப்புல, தகுதி தராதரன்னு அதை வந்து வேற மாதிரி திரிச்சு அதை வந்து வேற மாதிரி இவன் சொன்ன கான்செப்ட் வேற, இது இவங்க புரிஞ்சு எடுத்து அப்போ என்ன தவறான விஷயங்களை திணிக்கிறாங்க. கனியும் சரி, சபரியும் சரி. ஆமாம், நேற்று கனி வந்து கெமிக்கிட்ட பேசும்போது கூட சாப்பாட்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் சாப்பாடு விஷயத்தை, அதனால தான் அந்த பாரு சொல்கிறாங்கங்க. அவங்க ஒரு விதத்தில் வந்து சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்களால சரியாக அதை வந்து ப்ளே பண்ண முடியலன்றது தான் உண்மை பாருவால். அவங்க கனி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கெமிக்கிட்ட, இவ வந்து பாரு வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டு விஷயத்தில் வந்து ரொம்ப பண்ணுறாங்க, சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா சாப்பாட்டு விஷயத்தில் கையில் எடுக்கிறதே கனி தான்.
இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரையும் சாப்பிட விடாம பண்றது. ஆனா பழிய தூக்கி என்ன பண்ணிடுறது, பாரு மேல போட்டுடுறது. இந்த லாஸ்ட் நாள் எபிசோட மட்டும் இந்த விஜய் சேதுபதி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கனியை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது. ஏன்னா கனி வந்து பெரிய இவங்க மாதிரி ஒரு மதர் மாதிரி தெரியுறாங்க போல இருக்கு. அதனால வந்து அவர் பண்றாரு. ஃபுல்லா பார்த்தாதான் கனி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓனாய் நரி குள்ள நரி வேஷம் போட்டுட்டு ஒரு வேலையை உள்ள பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது அவருக்கு தெரியும். அதனால தான் நம்ம டைட்டிலில் இனிமே கனிக்கு களவாணி கனி அண்ட் குழு இது தாங்க சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் கனி டீம் வந்து 2 வாட்டி தோற்று போயாச்சுங்க. அதனால் அந்த பாயிண்ட்ஸ் வரும் பாருங்களா, 1000 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸு, அதில் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு போயிடுச்சுங்க. அப்போ கூட என்ன, நான் எங்களுதில் நாங்கள் அடித்தோம் ஒரு 100 பாயிண்ட் கம்மியாக இருந்ததுன்னா எங்களுக்கு தான் வந்திருக்குன்ற மாதிரி பேசி, அதனால் எப்போவுமே 9-10 மணிக்கு தூங்குற கனி நேற்றெல்லாம் தூங்காமல் பேய் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டே இருந்தாங்க. ஏன்னா பிக் பாஸும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டார் இல்லையா. ஏன்னா கனி சபரி எஃப்ஜேவை வந்து வியானா சொன்னதை வந்து பிக் பாஸ் அப்ரிஷியேட் பண்ணார். அதனால வந்து அவளுக்கு அவ விக்ரம் இவங்களெல்லாம் தாங்கிக்கவே முடியல. சபரி எஃப்ஜேவால் அதான் அந்த குழு, அந்த களவாணி கனி குழுக்கு வந்து தாங்கிக்க முடியாம நைட்லாம் அவங்களால தூங்கவே முடியலங்க. அப்படியே அப்படியும் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. அதில் பார்வதி தான், அதுதான் அந்த இதுலேயே வந்துருச்சு. எல்லாரும் புலம்புறது யாருன்னா பார்வதியை பற்றி தான். அப்போ பார்வதி ஏதோ ஒன்று பண்ணுறா, கேம் பண்ணுறா. ஆமாம், ட்ரிகர் பண்ணி கேம் விளையாட வா மோது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா. அதனால தான் இவங்க எல்லாருமே நைட்டு உட்காந்துட்டு அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா பிக் பாஸும் வந்து இது கரெக்டுன்றாரே, அப்போ நாமெல்லாம் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு. நீங்க எதுவுமே பண்ணல, சாப்பிடுறது தூங்குறது என்ஜாய் பண்றது. ஆனா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை மட்டும் கனியன் குழு களவாணி குழுக்கு கிடையாது. இப்ப வரையும் பாருங்க எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து கேப்டன் வந்து ஒண்ணுமே இல்லை, பயசுடா தான் இருக்காரு. இது மூலம் தெரியுது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.